அழிந்து வரும் வில்லுப்பாட்டு கலையை ஆர்வத்தோடு கற்று அதில் சாதித்து வரும் மாதவி இளைய தலைமுறையினர் அக்கலையை கற்று காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறார். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் அவர் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். தந்தானே சன்மார்க்க கண்ணே வந்தாள் வில்லோசை பின்னே. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கிராமிய கலைகளில் ஒன்றான வில்லுப்பாட்டு அழிவின் விளிம்பில் இருந்து வருகிறது. வில்லு உடுக்கை குடம் கொண்டு படிக்கப்படும் இந்த வில்லுப்பாட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் முக்கிய கலையாக இருந்து வருகிறது. ஆளும் தமிழ் கடவுள் முருகனை போல் அழகு மிகுந்த நல்ல மேனியனாய், காண்பவர்கள் மெச்சுகின்ற கனிவு கொண்டு, பார்ப்பவர்கள் மெச்சுகின்ற பரிவு கொண்டு, குறிப்பாக மதுரைக்கு தெற்கே கோவில் திருவிழாக்களில் வில்லிசை பாட்டு தலைச்சிறந்த பக்தி நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த வள்ளற் பெருமான் 5 மாத குழந்தை பருவத்தை அடைந்தாங்க. அப்பெல்லாம் கிராமத்துல வழக்கம் குலதெய்வத்துக்கு படைக்க போறது. ஆனால் காலப்போக்கில் கோவில் திருவிழாக்களில் பாட்டு கச்சேரி, செண்டை மேளம், பேண்டு வாத்தியங்கள் போன்ற இசை நிகழ்ச்சிகளின் வரவால் கிராமிய கலையான வில்லுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் குறைந்தது. மேலும் புதிதாக வில்லுப்பாட்டு கலையை கற்றுக்கொள்ள யாரும் ஆர்வம் காட்டுவதில்லை. இதனால் வில்லிசை கலை அழியும் விளிம்பில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாதவி என்பவர் வில்லுப்பாட்டு மீது ஏற்பட்ட அதீத காதல் காரணமாக தனது 14 வயது முதல் அதை முறையாக கற்று முழுநேர வில்லுப்பாட்டு கலைஞராக உருவெடுத்திருக்கிறார். வில்லுப்பாட்டுக்கு நான் ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷமா இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். 9th படிக்கிறப்பவே வில்லுப்பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 9th முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் படித்து 1 வீக்கில் அரங்கேற்றம் பண்ணி இப்போ 4 வருஷமா போய்கிட்டு இருக்கு. மாதவியின் முதல் அரங்கேற்றம் அவரது சொந்த ஊரான அச்சங்குடத்தில் அம்மன் கோவிலில் அரங்கேறியது. முதல் அரங்கேற்றம் செய்யும் போது மாதவிக்கு வெறும் 14 வயதுதான் ஆகியிருந்தது. முதல் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து பக்கத்து ஊர்களில் மாதவியை வில்லிசை பாட மக்கள் அழைத்தனர். தொடர்ந்து உள்ளூர் மட்டுமல்லாமல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருச்சி போன்ற வெளி மாவட்டங்கள் மற்றும் கேரளா போன்ற வெளி மாநிலங்களில் தற்போது வரை 4 ஆண்டுகளில் மாதவி 300க்கும் மேற்பட்ட வில்லிசை கச்சேரி நடத்தி இளம் வயதில் பெரும் சாதனை படைத்திருக்கிறார். இளம் வயதிலேயே வில்லிசை கலையில் புகழ்பெற்று விளங்கும் மாதவிக்கு வில்லுப்பாட்டு கலையை அழிய விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதே லட்சியமாக இருக்கிறது.